ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம இந்த வீடியோவில் யூகன் டெஸ்ட் 4 கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐக்யூ ஏர் நிறுவனம் நடத்திய உலக காற்று தர அறிக்கை 2025 படி உலக அளவில் மிக மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? சரிங்களா? அக்கார்டிங் டு த வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் 2025 conducted by IQ Air, which country ranked first as the most populated country globally? சரிங்களா? அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டில் மிக முக்கிய நாடுகளாக நகரங்களாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய நகரங்களும் நாடுகளும் தான் நிறைய இடம் பிடிச்சிருக்கும். அந்த அடிப்படையில் உலகத்திலே பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டில் ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமான நாடு அப்படிங்கிற அடிப்படையில் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். வங்கதேசம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா? உலக அளவில் காற்று மாசுபாட்டில் ரொம்ப மோசமான நகரம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல உத்தரப்பிரதேசனுடைய லோனி. சரிங்களா? அதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் அப்படிங்கிற பட்டியலில் முதல் இடத்துல இருக்கும். அது போக பாத்தீங்கன்னு சொன்னா உலக தலைநகரங்கள்ல ரொம்ப காற்று மாசுபாட்டால ரொம்ப மோசமான பாதிக்கப்பட்ட தலைநகரம் எது அப்படின்னு சொன்னா அதுல நியூ டெல்லி முதல் இடத்துல இருக்கு. சரிங்களா? ரைட். அப்படிங்க சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் முதல் இடத்துல இருக்குது, வங்கதேசம் 2வது இடத்துல இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லோனி மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ்ல முதல் இடத்துல இருக்கும். மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டு சொன்னா தலைநகரம் எடுத்துக்கிட்டோம்னா நியூ டெல்லி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சரிங்களா? At second question பாருங்க, which state became the first after the union government to set up the 8th pay commission to revise the pay structure of its employees? சரிங்களா? ஒன்றிய அரசுக்கு பிறகு தனது ஊழியர்களின் ஊதிய கட்டமைப்பை திருத்துவதற்காக 8வது ஊதிய குழுவை அமைத்திருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்கறாங்க. ஆன்சர் அஸ்ஸாம். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஊழியர்களுடைய சம்பள விகிதங்களை மாற்றி அமைப்பதற்காக ஊதிய குழு அமைப்பாங்க. கடைசியாக 7 ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப 8வது ஊதிய குழு இந்திய அரசாங்கம் அமைச்சிருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா 8th பே கமிஷன் இந்திய அரசாங்கம் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அமைச்சதுக்கு அப்புறமாக மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா 8வது பே கமிஷன் அமைச்சுட்டு வராங்க. அந்த அடிப்படையில இந்திய அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக முதல் ஒரு மாநிலமாக அஸ்ஸாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய மாநிலத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய அந்த சம்பள விகிதங்களை மாற்றி அமைப்பதற்காக சுபாஷ் தாஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல, சரிங்களா, சுபாஷ் தாஸ் அவருடைய தலைமையில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா 8வது ஊதிய கமிஷன் அமைச்சருடைய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Recently which state government distributed e-cycles to government employees, women and students in large numbers within 24 hours? சரிங்களா? சமீபத்தில் 24 மணி நேரத்தில் சுமார் 4000 இ-சைக்கிள்களை அரசு பணியாளர்கள், பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கிய மாநில அரசாங்கம் எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஆந்திராவினுடைய முதலமைச்சராக சந்திரபாபு இருக்கிறாரு. அவருடைய தொகுதி என்ன அப்படின்னு சொன்னா குப்பம் தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அரசு ஊழியர்கள், பெண்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடியவங்க, காலேஜ் போகக்கூடியவங்க இப்படின்னு பலதரப்பட்ட நபர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்ன பண்ணிருக்காரு சொன்னா சைக்கிள், சரிங்களா, எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அவர் வழங்கி இருக்கிறாரு. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா சொன்னா சச்சேரக்குறைய 5555 5 சொல்லி ஒரு 4 5, சரிங்களா, 5555 இ சைக்கிள்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்க வழங்கி ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மானிய விலையில இந்த சைக்கிள்கள் அவங்க வழங்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அப்போ இங்க ஆன்சர் என்னன்னு சொன்னா ஆந்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் மார்ச் 2026 the mascot of the 2027 census, India's first fully digital census, were unveiled. Consider the following statements regarding the census mascots. Female enumerator, male enumerator, விகாஷினி பிரகதீஷ் கொடுத்திருக்காங்க. அதாவது மார்ச் 2026 இந்தியாவுடைய முதலாவது முழுமையான டிஜிட்டல் கணக்கெடுப்பான 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சின்னங்கள் வெளியிடப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான கூற்றுகளை கவனிக்க தவறு எது சரி எதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? பெண் கணக்கெடுப்பாளரோட பேர் கொடுத்திருக்காங்க, ஆண் கணக்காளர் பேரும் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் 2011 அப்புறமா 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், ஆனால் நடத்தப்படல. அதற்கு பதிலாக பாத்தீங்கன்னு சொன்னா தற்பொழுது என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா 2027 நடத்துறாங்க. அதனுடைய முதல் கட்டம் தற்பொழுது தொடங்கி தமிழகத்திலே ஆகஸ்ட் 1ஆம் தேதி இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா வீடுகள் கணக்கெடுப்பு எல்லாம் தொடங்கி நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த கணக்கெடுப்புக்காக பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் மக்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கணக்கெடுப்பாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மஸ்காட் அடையாள சின்னங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பெண் கணக்கெடுப்பாளருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா பிரகதி, சரிங்களா, பெண் கணக்கெடுப்பாளருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா பிரகதி, ஆண் கணக்கெடுப்பாளருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா விகாஷ். சரிங்களா? இந்த ரெண்டுமே மாத்தி கொடுத்திருக்காங்க, பேரையும் கொஞ்சம் மாத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரெண்டுமே தப்பு அப்படிங்கறத மிகச் சரியான விடை. 1,2 தவறு. பெண் கணக்கெடுப்பாளரோட பேர் என்ன சொன்னா பிரகதி, ஆண் கணக்கெடுப்பாளரோட பேர் சொன்னா விகாஷ். சரிங்களா? அதை ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடி 2023 published in the Lancet journal, by what percentage has the
மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் இன் இந்தியா டிக்ரீஸ்ட் ஓவர் த பாஸ்ட் 33 இயர்ஸ். சரிங்களா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா சமீபத்தில் வந்து லான்செட் அப்படிங்கக்கூடிய ஆய்வுகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்குது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலக அளவில் நோய்களால் ஏற்படும் சுமை 2005 ஆய்வறிக்கையின்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 33 ஆண்டுகளில் மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து எத்தனை சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது இந்தியாவில் இந்த ரிப்போர்ட் எதுல இருந்து எது வரைக்கும் சொன்னா 1990 இருந்து 2023 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேற குறைய 80% மகப்பேறு இறப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறாங்க. அதாவது பிறக்கக்கூடிய 1 லட்சம் குழந்தைகள்ல எத்தனை குழந்தைகள் இறக்கிறது அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொன்னா அந்த ரிப்போர்ட் கணக்கிடக்கூடிய ஒரு கால்குலேஷன். அந்த அடிப்படையில் 1990 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 லட்சம் குழந்தைகளுக்கு சற்றேற குறைய 508 குழந்தைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த 2023 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 116 குழந்தைகளாக அதை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா குறைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சற்றேற குறை இந்தியாவில் இந்த மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 80% வரைக்கும் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அது அந்த ரிப்போர்ட் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா 1990 இருந்து 2023 வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல இந்தியாவில் சற்றேற குறை 80% பாத்தீங்கன்னு சொன்னா மகப்பேறு இறப்பு விகிதம் குறைந்திருப்பதாக லான்செட் ஆய்வுகளுடைய ஆய்வறிக்கை தெரியும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் எளிமையாக தெரிந்து கொள்ள உதய் என்ற அடையாள சின்னம் அறிமுகம் செய்யப்பட்டு உதய் சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னு இருக்காங்க. மஸ்காட் நேம்டு உதய் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டு ஈஸிலி இன்ஃபார்ம் த பப்ளிக் அபவுட் ஆதார் சர்வீசஸ் ஹூ டிசைன்ட் த உதய் மஸ்காட். சரிங்களா? ஆதார் அமைப்பு நமக்கு தெரியும், மக்களுக்கு ஆதார் அடையாளத்தை வழங்கிட்டு வராங்க. ஆதார் சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட தகவல்களை மக்கள் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உதய் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு உதவியாளரை ஒரு மஸ்காட் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த மஸ்காட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு அந்த லோகோ டிசைன் பண்றதுக்கு மஸ்காட் உருவாக்குறதுக்கு போட்டி நடத்தினாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா கேரள மாநிலத்தை சார்ந்த அருண் கோகுல் அப்படிங்கிற ஒரு உருவாக்குன அந்த உருவம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து உதய் மஸ்காட்டாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த ரியா ஜெயின் இருக்கிறாங்க இல்லையா, ஆப்ஷன் பி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் இதுக்கு பேர் என்ன வச்சிருப்பாங்க சொன்னா உதய்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. இவங்க போபாலை சார்ந்தவங்க. சரிங்களா? அப்போ இந்த மஸ்காட்டை உருவாக்குனது யாருன்னா கேரளாவை சேர்ந்த அருண் கோகுல், பேர் வச்சது யார் அப்படின்னு சொன்னா ரியா ஜெயின், இவங்க போபாலை சேர்ந்தோம். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற நூலினுடைய ஆசிரியர் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவணேன்னு கொடுத்திருக்காங்க. மகாத்மா கிரேட் கம்யூனிகேட்டர் என்ற நூலினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நீரஜ் ககாடியான் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே சமீபத்தில் வெளியான புத்தகம் தான். இதுல இந்த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி வந்து கொஞ்சம் சர்ச்சைகளுக்கும் உள்ளாச்சு. இது வந்து இந்தியாவுடைய முன்னாள் ராணுவ தலைமை தளபதியான மனோஜ் முகுந்த் நரவணேனுடைய வாழ்க்கை வரலாற்று பேசக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து இவர் வந்து 2020 நடந்த பெற்ற அந்த கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதல லடாக்ல இந்தியா சீன வீரர்கள் மோதி கொள்வாங்க. அது குறித்தும் ஒரு சில தகவல்களை தெரியப்படுத்தியிருந்தார். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்னரே இந்த புத்தகத்தை பத்தி நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி ஒரு சில கருத்துக்களை தெரியப்படுத்தி அது சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த அளவுல ஒரு கொஞ்சம் ஃபேமஸான புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புத்தகம். இது முதல் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். 2வது ஆப்ஷன் வந்து மகாத்மா காந்தி வந்து மக்களோட எவ்வளவு தன்னுடைய எளிமையான உரையாடல் கவர்ந்தெழுத்தார் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மகாத்மா கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற புத்தகம். இதை வந்து தீரஜ் ககாடி எழுதியிருக்கிறார். இவர் ஆகாஷ்வாணியில் ஒர்க் பண்ணக்கூடியவர். ஆக இங்க ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆதார் யார் அப்படின்னு சொன்னா மனோஜ் முகுந்த் நரவணே தான். மகாத்மா புத்தகத்தினுடைய ஆதார் யார் தீரஜ் ககாடியா 1 and 2 வந்து கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ரைட், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரீசென்ட்லி கிராண்டட் பெர்மிஷன் ஃபார் மெர்சி கில்லிங் for Harish Rana, a 32-year-old man who had been in a coma for 13 years, which state did Harish Rana belongs to. 13 ஆண்டுகளாக கோமாவில் இருந்து 32 வயது இளைஞர் ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்யும் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து சமீபத்தில் அனுமதி அளிச்சிருந்தாங்க. ஹரிஷ் ராணா எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு நபரையும் பார்த்தாங்கன்னு சொன்னா கருணை கொலை செய்வதற்கு அனுமதி வழங்கினது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அவர் யாருன்னு சொன்னா ஹரிஷ் ராணா. இவர் 2013 கல்லூரியில படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்திருந்தாரு. அதுல அவர் கோமாக்கு போயிருந்தாரு. 13 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா கோமால தான் இருந்தாரு. எந்த விதமான முன்னேற்றமும் அவருடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு மேலே பராமரிப்பதற்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை, 13 வருஷமாச்சு, அவர் கருணை கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்திய உச்சநீதிமன்றத்தை அணுகுனாங்க. இந்திய உச்சநீதிமன்றம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பரிந்துரையின் அடிப்படையில் அவர் படுகொலை செய்வதற்கு அதாவது கருணை கொலை செய்வதற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. கருணை கொலையிலே பாத்தீங்கன்னு சொன்னா 2 வகையான கருணை கொலை. ஒன்று வந்து ஆக்டிவ் அப்படிம்பாங்க, இன்னொன்று பேசிவ் அப்படிம்பாங்க. இங்க நம்ம பாக்குறது பேசிவ் அப்படின்னு சொன்னா அவருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மருத்துவ உபகரணங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மருத்துவ உபகரணங்களுடைய உதவி கிடைக்காம அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க சொன்னா இறந்து போறார். அதை பேசிவ் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா விஷ ஊசி அந்த மாதிரி போட்டு கொலை பண்றது. இந்தியாவில் அதுக்கு அனுமதி இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்திய உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க. ஹரிஷ் ராணா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தது. சரிங்களா? நமக்கு அதான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் உத்தரப்பிரதேசம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிசம்பர் 2015 16 வயதுக்கு உள்ள சிறுவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த உலகிலேயே முதல் முறையாக தடை விதித்த நாடு எதுன்னு கேட்கறாங்க. இன் டிசம்பர் 2025 which country became the first in the world to impose a ban on minors under the age of 16 using social media? சரியா? இன்னைக்கு உலகத்துடைய பல்வேறு நாடுகளும் பாத்தீங்கன்னு சொன்னா 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு வந்து தடை வச்சிருக்காங்க. சமூக ஊடகங்கள்ல குழந்தைகள் ரொம்ப நேரம் அவங்க அதுல இருக்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. பாடங்களை சரியான முறையில் கவனிக்க முடியாம கவனச்சிதறல் ஏற்படுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு உலக நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆஸ்திரேலியா அந்த நடைமுறையை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில உலகத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா முதல் முறையாக சமூக ஊடகத்திற்கு 16 சிறார்கள் சமூக ஊடகம் பயன்படுத்தி தடை வைத்த நாடுன்னு சொன்னா ஆஸ்திரேலியா. இன்னைக்கு ஆஸ்திரேலியா பின்பற்றி பல்வேறு உலக நாடுகளும் பிரான்ஸ் முதல் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா தன்னுடைய நாடுகள்ல சிறார்களுக்கு வந்து தடை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்தியாவிலும் தொடர்ந்து அதற்கான குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் கோரக்பூரில் அமையுள்ளது. கோரக்பூர் எந்த மாநிலத்தில் அமைந்தது? இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி is said to be established in Gorakhpur, in which state it's Gorakhpur located? சரிங்களா? அதாவது இந்தியாவில முதல் முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்தியாவினுடைய முதலாவது வன பல்கலைக்கழகத்தை அமைக்க இருக்கிறாங்க. வனம் சார்ந்த பல்வேறு படிப்புகளை சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட இருக்குது. அந்த அடிப்படையில இந்தியாவினுடைய முதலாவது வன பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசத்தோட கோரக்பூர்ல அமைய இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். அப்ப இங்க கோரக்பூர் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜனவரி 2026 16 சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தடை வைப்பு குறித்து பரிசீலிக்க 3 பேர் கொண்ட குழுவை அமைத்த மாநிலம் எது? நம்ம இப்பதான் உலகத்துல ஃபர்ஸ்ட் யார் தடை வச்சாங்கன்னு பார்த்து, அதே போல இந்தியாவில வந்து ஒரு மாநிலம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா முதல் முறையாக தன்னுடைய மாநிலத்தை 16 வயதுக்கு உட்பட்ட அண்டர் 16 சில்ட்ரன்ஸ் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கலாமா வேண்டாமா இது குறித்து ஆலோசனை வந்ததற்காக அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க. அந்த மாநிலம் என்ன அப்படின்னு சொன்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? ஆனா ஆந்திராவில் இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான அந்த தடை முறைப்படி வரல. ஆனா 13 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்த தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சமீபத்தில் வெளியிட்டாங்க. ஆனா அது முழுமையாக இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாநிலத்திலும் இது வரைக்கும் என்ன பண்ணப்படல அப்படின்னு சொன்னா தடை விதிக்கப்படல. கர்நாடகம் 16 உட்பட்ட சிறார்கள் தடை விதிப்பதாக சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் முழுசாக நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு அரசினுடைய விருதுகள். சரிங்களா? அந்த விருதுகள் வந்து அண்ணா விருது, காமராஜர் விருது, பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்கறாங்க. இதுல அண்ணா விருது பாத்தீங்கன்னு சொன்னா துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? துரைமுருகன் டிஎம்கேவை சார்ந்த ஒரு மூத்த தலைவர். சரிங்களா? ஆக்சுவலி இந்த விருதுகள் எல்லாம் ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது வழங்கப்பட்ட விருதுகள். சரிங்களா? அதாவது பொங்கல் பண்டிகை, குடியரசு தினத்தெல்லாம் முன்னிட்டு தமிழ்நாட்டில் நிறைய விருதுகள் வழங்கப்படும். அதுல வழங்கப்பட்ட விருதுகள் தான் என்ன அப்படின்னு இந்த விருதுகள். அதுல அண்ணா விருது துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டிருக்கும். காமராஜர் விருது, சரியா, காமராஜர் காங்கிரஸ்காரரு, எம் இதயத்துல்லாம் காங்கிரஸ்காரரு. அந்த விருது யாருக்கு வழங்கியிருப்பாங்கன்னு சொன்னா அவருக்கு வழங்கியிருப்பாங்க. அடுத்து பாரதியார் விருது பாத்தீங்கன்னு சொன்னா நெல்லை ஜெயந்தா, பாடகர், பாடலாசிரியர், கவிஞர். சரிங்களா? அடுத்து பாரதிதாசன் விருது கவிஞருக்கு யுகபாரதிக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் அண்ணா விருது துரைமுருகன் 2, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 2, செகண்ட் ஆப்ஷன் பிக்கு பாத்தீங்கன்னா 1, அடுத்து பாரதியார் விருது பாத்தீங்கன்னா நெல்லை ஜெயந்தா 4, அடுத்து 3, 2, 1, 4, 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய 2015 ஆண்டிற்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியாவுடைய தரநிலை என்ன? சரிங்களா? அந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிக்கூடிய அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உலகத்தை வந்து எந்தெந்த நாடுகள்ல அதிகமாக ஊழல் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பட்டியல் இருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரேங்கிங் அப்படின்னு சொன்னா 91வது இடத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். உலகத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஊழல் ரொம்ப 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 கம்மியா இருக்கக்கூடிய நாடு, ஊழலே இல்லாத நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா டென்மார்க் வந்து முதல் இடத்துல இருக்குது. ஊழல் ரொம்ப 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 அதிகமாக இருக்கக்கூடிய நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சோமாலியா, தெற்கு சூடான்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இங்கெல்லாம் வந்து ஊழல் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவுடைய தரநிலை 91வது இடம். சரிங்களா? அடுத்து பாருங்க, தவறான இணை கேட்டிருக்கிறாங்க. அதாவது 98வது ஆஸ்கர் விருது. உலகத்துல வழங்கப்படக்கூடிய விருதுகள்ல ரொம்ப முக்கியமான விருது என்ன சொன்னா ஆஸ்கர் விருது, அகாடமி அவார்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 98வது ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. இல்ல முதல் ஆப்ஷன் சிறந்த திரைப்படம் கொடுத்திருக்காங்க, ஒன் பேட்டில் ஆஃப் ஆனதர், அது கரெக்ட் தான். சிறந்த இயக்குனர் பாத்தீங்கன்னு சொன்னா அதே திரைப்படத்திற்காக பால் தாமஸ் ஆண்டர்சன் வாங்கியிருப்பாரு, அதுவும் கரெக்ட் தான். சிறந்த நடிகருக்கான விருது பாத்தீங்கன்னா மைக்கேல் பி ஜோர்டான் சின்னஸ் அப்படிங்கிற மூவிக்காக வாங்கியிருப்பாரு, அதுவும் கரெக்ட் தான். சிறந்த நடிகைக்கான விருது ஏமி மேடிகன் கொடுத்திருக்காங்க, அது மட்டும் தப்பு. சரிங்களா? சிறந்த நடிகைக்காக யார் விருது பெற்றிருப்பாங்கன்னு சொன்னா ஜெஸ்ஸி பக்லே அப்படிங்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க ஹாம்னட் அப்படிங்கக்கூடிய மூவிக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல தவறானது என்ன அப்படின்னு சொன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஏமி மேடிகன் அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு திட்டத்துக்கு 100% காப்பீடு பாதுகாப்பை அடைந்த இந்தியாவுடைய முதல் மாவட்டம் அல்வார் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அல்வார் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்கிறாங்க. சரிங்களா?
சார் ஏதோ அல்வான்னு கேட்குதுன்னு அல்வானே நினைச்சுக்காதீங்க, அல்வார். சரிங்களா? அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2047க்குள்ள அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க அல்வார் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய 100% மக்களுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு, ஒரு 14-15 வயசுக்கு மேல இல்லை ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து தரப்பட்ட நபர்களுக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மருத்துவ காப்பீடை வந்து வீடு வீடா போய் செக் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்தியாவிலே முதல் முறையாக 100% மருத்துவ காப்பீடு பெற்றிருக்கக்கூடிய நகரமாக, கிராமமாக எது மாறி இருக்குன்னு சொன்னா அல்வார் மாறி இருக்கு. இந்த அல்வார் ராஜஸ்தான்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு ஆண்டுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டுல மக்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆங்கில வார்த்தையை வந்து உலகத்தினுடைய ரொம்ப ஃபேமஸான டிக்ஷனரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சூஸ் பண்ணி இதுதாங்க இந்த ஆண்டினுடைய சிறந்த வார்த்தை, இது மக்களுக்கு மத்தியில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்வாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டுல ஒரு 4 மிக முக்கியமான உலகினுடைய ரொம்ப ஃபேமஸான டிக்ஷனரிஸ், ஆக்ஸ்போர்டு, காலின்ஸ், மெரியம் வெப்ஸ்டர், கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல எது அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரிங்களா? அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து ரேஜ் பைட் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருப்பாங்க. காலின்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வைப் கோடிங் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. மெரியம் வெப்ஸ்டர் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்லோபை தேர்ந்தெடுப்பாங்க. கேம்பிரிட்ஜ் பாத்தீங்கன்னு சொன்னா பாராசோசியில தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னு சொன்னா நவீன காலங்கள் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப மக்கள் ஏஐயோட தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதெல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு சோசியல் மீடியா, சமூக ஊடகங்கள், ஏஐ அதோட தொடர்புடைய வார்த்தைகளாக தான் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து என்ன வரும்னா 2, 1, 4, 3 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மார்ச் 2026 ஒன்றிய தொல்லியல் துறை தமிழகத்தில் 8 இடங்கள் வந்து அகழாய்வு மேற்கொள்ள வந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. பின்வருஷம் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் தவறானது எதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது in March 2026 Archaeological Survey of India granted permission to conduct evacuation in 8 places across Tamil Nadu excavation. Which of the following places is incorrect ன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது சமீபத்துல இந்திய தொல்லியல் துறை தமிழ்நாட்டு ஒரு 8 இடங்கள்ல அகழாய்வு பணி நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அதுல தவறான இணை எதுன்னு கேட்கறாங்க. இதுல பட்டின மருதூர் பாத்தீங்கன்னு சொன்னா தூத்துக்குடியில இருக்குது. சமீபத்துல கூட 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நீங்க பத்திரிகைகளை படிச்சிருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கரிவலம் இந்த நல்லூர், அது வந்து தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, அதுவும் கரெக்ட் தான். அது போக மணிக்கொல்லை பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்குது, அதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? இங்க தவறானது எது அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர் திருச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் ஒரு ஏரியா வராது. தொல்லியல் தளத்தை பொறுத்து ஆதிச்சநல்லூர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குன்னு சொன்னா தூத்துக்குடியில இருக்கும். அப்ப இங்க தவறான இணை என்ன அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர் திருச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் தவறான இணை அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இணைகளில் சரியானது எதுன்னு கேட்கறாங்க. அதாவது இந்தியாவில் வந்து தற்போதைய நிலவரப்படி சற்றேறக்குறைய 100 ராம்சர் தலங்கள் இருக்குது. இங்க வந்து 95வது ராம்சர் தலம், 96வது ராம்சர் தலத்தை கொடுத்து இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. 95வது ராம்சர் தலம் வந்து சிலிசர் ஏரின்னு கொடுத்துருக்காங்க. அது சரியா தப்பான்னு கேட்கறாங்க. அதே போல 96வது ஈரநிலம் பாத்தீங்கன்னா கோப்ரா நீர்த்தேக்கம் கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு கேட்கறாங்க. இங்க ரெண்டுமே வந்து மாத்தி அவங்க பொருத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ரெண்டுமே தப்பு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய 95வது ராம்சர் தலம் என்ன அப்படின்னு சொன்னா கோப்ரா நீர்த்தேக்கம். இது சத்தீஸ்கர்ல அமைஞ்சிருக்குது. சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலாவது ராம்சர் தலம் இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 96வது ராம்சர் தலம் என்னன்னு சொன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சிலிசர் ஏரி. இது ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 5வது ராம்சர் தலம் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த அடிப்படையில ஆப்ஷன் மாத்தி பொருத்தி இருக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே தவறு அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க சரியா எதுவுமே இல்லை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பத்ம விபூஷன் விருதுகள்ல இங்க 4 பேர் கொடுத்து இவங்க யாரு தவறானவங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. வி.எஸ். அச்சுதானந்தன் கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர். அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்ம விபூஷன் விருதுக்காக அவருடைய மறைவுக்கு அப்புறமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அது கரெக்ட் தான். அடுத்து KT தாமஸ், இவர் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி. இவரும் கேரளாவில இருந்தா விருது வாங்குறாரு. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து என் ராஜம், இவங்க வந்து உத்தரப்பிரதேச சார்ந்தவங்க. இவங்க மியூசிக் இசைக்கலைஞர், இசையோட தொடர்புடையவங்க. அவங்களும் பத்ம விபூஷன் வாங்குறாங்க. அது கரெக்ட் தான். கே. விஜயகுமார் முன்னாள் IPS அதிகாரி. இவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய IPS அதிகாரி. வீரப்பன குடிசையில் அவருடைய பங்களிப்பு உங்களுக்கு தெரியும். இவருக்கு இந்திய அரசாங்கம் இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி இருக்கிறாங்க. இங்க பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தான் தப்பு. சரிங்களா? இப்ப மேல இருக்கிற 3மே கரெக்ட், கீழே இருக்கக்கூடிய இது மட்டும் என்ன தப்பு அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. குழு மத மாற்றத்தில் ஈடுபடுவதற்கு ஆயுள் தண்டனை விதிக்க வழிவகை செய்யும் மத சுதந்திர மசோதா 2026 எங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்கிறேன். அதாவது 2க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து மதமாற்றம் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான குழு மதமாற்றமாக அது மாறுகிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு திருமணத்திற்காக மதமாற்றம் செஞ்சா அதுவும் செல்லாது. அந்த அடிப்படையில 2க்கும் மேற்பட்ட நபர்களை ஒட்டுமொத்தமாக மதமாற்றம் செய்யக்கூடிய நபர்களை வந்து பிடித்து ஆரம்பத்துல மாட்டினாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில ஆண்டுகள் சிறை தண்டனையோடு அது முடிஞ்சு போயிடும். மீண்டும் மீண்டும் அவங்க அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வழங்க வகை செய்யப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில அத்தகைய மத சுதந்திர மசோதா நிறைவேற்றக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு சொன்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா சத்தீஸ்கர். ஓகே. அடுத்து பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி.
கஞ்சர் அப்படிங்கக்கூடிய அந்த கூட்டுறான போர் பயிற்சி வந்து அது சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. கஞ்சர் 13 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு கூட்டுறான போர் பயிற்சி. இது வந்து சமீபத்தில் நடைபெற்றது கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 1 அதாவது கூற்று 1 வந்து கரெக்ட் தான். ரெண்டாவது கூச்சில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த கஞ்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்துச்சுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த கஞ்சர் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்திருக்கிறாரு. அதுக்கு பதிலாக எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அஸ்ஸாம்ல நடந்திருக்கும். சரிங்களா? அப்ப கூற்று 2 அப்படிங்கிறது தவறு, கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்தியா கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு இடையான கூட்டுறான போர் பயிற்சி கஞ்சர் அது எங்க நடந்துச்சுன்னா அஸ்ஸாம்ல நடந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியல் 2020 அடிப்படையோட பின்வரும் தரவரிசைகள், அதாவது ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிஸ் அதற்கான லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க ஒரு 3 நாடுகள் கொடுத்துட்டு இது ஆர்டர் படுத்துங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. உலகத்திலே மகிழ்ச்சியான நாடுகளுடைய பட்டியல முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பின்லாந்து இருக்கிறாங்க, 2வது ஐஸ்லாந்து வரும், 3வது பாத்தீங்கன்னா சொன்னா டென்மார்க் வரும். அந்த அடிப்படையில 3, 1, 2 அப்படிங்கிறது சரி அப்படிங்கிறத பாக்குறேன். இந்த மகிழ்ச்சியான நாடுகளுக்கான பட்டியல்ல இந்தியா எத்தனாவது இடத்த சார் இருக்குது நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம நாடு இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் 147 நாடுகள்ல ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதுல இந்தியாவுடைய தரநிலை பாத்தீங்கன்னா 116 116வது இடத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி 77வது சுதந்திர தினத்தின் போது 99வது முறையாக தேசிய கொடியேற்ற நாள் கொடுத்திருக்காங்க. அதாவது குடியரசு தினம் அப்படின்னா யார் கொடியேற்றுவாங்க, நல்ல ஞாபகம் வரணும் நமக்கு, குடியரசுத் தலைவர் தான் கொடியேற்றுவாங்க, பிரதமர் கொடியேற்ற மாட்டார். கொடுத்துருக்கூடிய முதல் ஸ்டேட்மெண்ட்டை தப்பா கொடுத்திருக்காங்க, 1 தவறு. 77வது குடியரசு தின விழா என்பது அசோக் சக்ரா வந்து சுபான் சுக்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அது கரெக்ட் தான். ஏன்னா அசோக் சக்ரா அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சுபான் சுக்ரா வந்து இந்திய ராணுவத்துல பணியாற்றினார். ககன்யான் திட்டத்திலையும் அவர் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு வந்திருப்பாரு. இந்தியாவிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு முதல் இந்தியர், இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு போன 2வது இந்தியர் அப்படிங்கிற பெருமை யாருக்கு சொன்னா சுபான் சுக்லா உண்டு. அந்த அடிப்படையில் இந்திய அரசாங்கம் அவருக்கு வந்து அசோக் சக்ரா கொடுத்திருப்பாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒவ்வொரு குடியரசு தினத்திலையும் நம்ம நாட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் வருவாங்க. அந்த அடிப்படையில் தான் 2 பேர் வந்திருப்பாங்க. யார் அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து அந்தோனியோ கோஸ்ட், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வாண்டர்லைன். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் தொடர்புடையவங்க. இதுல முதல்ல இருக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் கோஸ்டோ, அந்த அந்தோனியோ கோஸ்டா இருக்கிறார் இல்லையா, அவர் ஐரோப்பிய கவுன்சிலுடைய சேர்மனா இருப்பாரு, தலைவரா இருப்பாரு. வாண்டர்லைன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய யூனியனுடைய கமிஷனுடைய சேர்பர்சனா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதாவது அந்த சமயத்துல வந்து ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமாகும். அதுபோக ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு மாநாடு இந்தியாவில் நடத்தப்படும். இத்தகைய சூழல் அவங்க சிறப்பு தான் வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். சரிங்களா? அப்படிங்கும் போது 2, 3 சரி, 1 மட்டும் தவறு அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிசம்பர் 2005 மாணவர்களுடைய வாசிப்பு பழக்கத்தை வளர்க்க அரசு உயர்நிலை மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில செய்தித்தாள் கட்டாயம் வாசிக்கணும்னு சொல்லி எந்த மாநிலம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது மாணவர்கள் வந்து தற்பொழுது வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிட்டு வருது, வாசிப்பு சிரமப்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய பள்ளிக்கூடங்கள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல பதிக்கூடிய மாணாக்கர்கள், சரிங்களா, அரசு உயர்நிலை பள்ளிகள், தொடக்கப்பள்ளி, சரிங்களா, அதுல இருந்து படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் பிரேயருக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் தினம்தோறும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் அல்லது வந்து ஹிந்தியில இருக்கக்கூடிய மேகசின்ஸ், நாளிதழ்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட்டு போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு குழு டிஸ்கஷன் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக மாணவருடைய வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அத்தகைய மாநிலம் எது அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 2021-22 முதல் 2024-25 வரையிலான காலத்தில் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலங்களை வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பெரிய பொருளாதாரத்தை கொண்டு இருக்க மாநிலம் எடுத்துக்கிட்டு மகாராஷ்டிரா தான் இப்ப டாப்ல இருக்குது. நாம இங்க வந்து ஜனவரி மாச அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்காங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஜனவரியில வெளியான அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடகா என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு சொன்னா முதல் இடத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். குஜராத் 2வது இடத்துலயும், தமிழ்நாடு 3வது இடத்துல இருந்திருக்கும். முதல் இடத்துல இருந்த மகாராஷ்டிரா எங்க அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 4வது இடத்துக்கு பின்தள்ளி இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஜனவரி மாசத்தினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால ஜனவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா முதல் இடத்துலையும், குஜராத் 2வது இடத்துலையும், தமிழ்நாடு 3வது இடத்துலையும், மகாராஷ்டிரா 4வது இடத்துக்கும். ஆனா இப்ப நீங்க கூகுள்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில பெரிய பொருளாதாரம் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டா மகாராஷ்டிரா தான் முதல் இடத்துல இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 4 மாநிலங்கள் குறித்து கவர்னர் பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு வங்க மாநில ஆளுநர் யார் நமக்கு தெரியும், வெஸ்ட் பெங்கால். அதாவது தமிழ்நாட்டுடைய ஆளுநர் RN ரவி தான் அங்க இருக்கிறாரு. இங்க இருந்து அவர் அங்க மாத்திருப்பாங்க. தமிழ்நாட்டுன்னு சொல்லி நிரந்தர ஆளுநர் இப்போதைக்கு நியமிக்கப்படல. கேரளாவுடைய ஆளுநர் பொறுப்பாளர் RB அர்லேக். சரிங்களா? அப்போ ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1. அது போக பாத்தீங்கன்னா தெலுங்கானுடைய ஆளுநர் யாருன்னு சிவபிரதாப் சுக்லா, மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் யாருன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா. சரிங்களா? சமீபத்துல இந்திய குடியரசுல ஒரு சில மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஆளுநர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒன்றிய பட்ஜெட் பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க கொடுத்திருக்காங்க. அது கரெக்ட் தான். இந்தியாவுடைய முதலாவது முழு நேர பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9 முறை என்ன பண்ணிருக்காங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஒரு சாதனை நிகழ்த்திருக்காங்க. ரைட்டுங்களா. அடுத்து இந்த பட்ஜெட்ல வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு நமக்கு தெரியும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றம் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்திற்காக 95,690 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இந்த பட்ஜெட்டின் போது புதிய வருமான வரி சட்டம் வந்து ஏப்ரல் 1ல இருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். பின் கொடுத்துக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா சரி அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐஎன்எஸ் தாராகிரி. இது வந்து இந்திய ராணுவத்தில் சமீபத்தில் இணைக்கப்பட்ட ஒரு ஸ்லத் ரக போர்க்கப்பல். ஸ்லத் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா எதிர்நாடோட ரேடார்ல சிக்காத கப்பல்களை தான் ஸ்லத் ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரமோஸ் பண்ற அதிநவீனமான ஏவுகணைகளை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா தாக்குதலாம் நடத்த முடியும். அந்த அடிப்படையில இந்த கப்பல் வந்து முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்லத் ரக போர்க்கப்பல். கரெக்ட் தான். ப்ராஜெக்ட் 17 அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட 4வது போர்க்கப்பல். அதுவும் கரெக்ட் தான். இந்த கப்பலை ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும், இது மட்டும் தப்பு, ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் கிடையாது. இந்த கப்பல் வந்து மசாக் அண்ட் டாக் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க இதை பில்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க விசாகப்பட்டினம் நடைபெற்ற நிகழ்வுகளை இந்திய ராணுவத்துல இணைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதே பார்க்கிறோம். அதாவது கிழக்கு படைப்பிரிவு இருக்கு இல்லையா, ஈஸ்டர்ன் நாவல் கமாண்ட், அதுல வந்து இந்த கப்பல் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த அடிப்படையில 3வது பாயிண்ட் மட்டும் தவறு, 1, 2 சரி அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா. ரைட். நாம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூகேன் டெஸ்ட் 4ல கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.